பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட நம்ம காலையில வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருப்போம். அல்லது சில பேர் மனிதர்களை பார்க்க நம்ம புறப்பட்டு கொண்டிருப்போம். ஆனா இவை எல்லாவற்றிற்கும் முன்பதாக நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அதாவது காலையில எழுந்து ஜெபிக்கிறதோ அல்லது எங்கேயாவது போகிறதற்கு முன்பதாக ஜெபித்து விட்டு வேதம் வாசித்து விட்டு போகும்போது அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து தருகிறவராக இருக்கின்றார். இந்த வசனம் பேசப்படுவதற்கு முன்பதாக 31ஆம் வசனம் சொல்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுக்காக கவலைப்படாதீர்கள். அப்ப இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அப்ப அந்த தேவைகள் முழுவதும் சரியாக சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இருக்கும்போது, கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே இந்த நாளையும் கூட நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க எங்க போனாலும் சரி, எந்த காரியத்தை செய்கிறதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில இருந்து அவரை தேடி ஜெபித்து விட்டு செய்யுங்க. கர்த்தர் அந்த காரியத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்ப கர்த்தரை தேடுகிறதுனால நமக்கு அநேக நன்மைகள் கிடைக்கும். உதாரணமாக சங்கீதம் 34:10 வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும்போது கர்த்தர் அனுதினமும் நம்மை போஷித்து அனுதினமும் நமக்கு தேவையானவைகளை தந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு தேவைன்னு வரும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கின்றார். எனக்கு இது வேணும் அப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது கூட கர்த்தர் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே எதை குறித்து கவலைப்படாதீர்கள். அந்த மத்தேயு 6 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் விசேஷமான வார்த்தைகள் சொல்கின்றார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆகவே முதலாவதாக என்னை குறித்து கூட நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து தருகிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே இந்த நாள் முதற்கொண்டு எல்லா வேலைகளின் முன்பதாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் சகலத்தை நன்மைக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருந்து உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு கிருபையினை தாரும். எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவர் நீர். நாங்கள் எங்கு சென்றாலும் எந்த வேலைக்கு முன்பதாக உம்மை தேடுவதற்கு நீர் கிருபை தாரும். எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.